ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் பாடம் 2 விசையும் இயக்கமும் அப்படின்ற பாடம் பார்க்கலாம். காலத்தை பொறுத்து பொருளோட நிறை மாறும் அப்படின்னா அது இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பொருள் ஒரே இடத்துல இருக்குமெனில் அது ஓய்வு நிலை. இயக்கம் மற்றும் ஓய்வு நிலை ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சார்புடையவைன்னு சொல்லலாம். பொருட்கள் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலை தான் விசை அப்படின்னு சொல்கிறோம். விசை அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வகையான விசைகள் உண்டு. தொடு விசை, தொடா விசை. தொடு விசைனா என்ன? உதாரணம் காற்றுல கொடி அசைவது, மாடு வண்டி இழுக்கிறது, பந்தை உதைக்கிறது எல்லாமே தொடு விசை. தொடா விசை அப்படின்னா காந்த விசை, புவியீர்ப்பு விசை உதாரணமா சொல்லலாம். இப்போ இலை, தேங்காய் எல்லாம் கீழே விழுகிறது இதெல்லாமே தொடா விசைக்கு உதாரணம். விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். இயங்கும் பொருளோட வேகமோ திசை வேகமோ ரெண்டையுமே மாற்றும். பொருள் மீது விசை செயல்பட்டால் அந்த பொருள் ஒன்று சுருங்கும் இல்லை விரிவடையும். அதாவது வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கட்டும், அல்லது விசையானது பொருளான திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது பொருளோட வேகத்தை குறைக்குது அல்லது இயக்கத்தை நிறுத்துது. மாட்டு வண்டியோ மிதி வண்டியோ நிறுத்தும் போது ஒரு பிரேக் நம்ம போடும்போது இந்த மாதிரி நடக்கும். அடுத்து பொருளின் பாதையை பொறுத்து இயக்கத்தின் வகைகள் எத்தனை வகைன்னு பாருங்கள். நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், சீரற்ற அல்லது ஒழுங்கு இயக்கம். ஒவ்வொன்றுக்கு உதாரணம் பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக புரியும். முதல்ல பாருங்கள், நேர்கோட்டு இயக்கம்னா என்ன? நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் தான் நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்கிற மனிதர்களாக இருக்கட்டும், வண்டியோட இயக்கமாக இருக்கட்டும், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவராக இருக்கட்டும், தேங்காய் மரத்துலேருந்து விழுகிற தேங்காயாக இருக்கட்டும், கேரம் விளையாட்டில் காய்களோட இயக்கம் எல்லாமே என்னது அப்படின்னா நேர்கோட்டு இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். அடுத்து வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்டு தனதோட பாதையோட திசையை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் வளைவு பாதை இயக்கம். வீசி எறியப்பட்ட பந்து அல்லது காகித விமானம், குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்பட்ட கல், வட்ட வடிவ தடகள பாதையோட ஓட்டப்பந்த வீரரோட இயக்கம் எல்லாமே வளைவு பாதை இயக்கத்திற்கு உதாரணம். வட்டப்பாதை இயக்கம்னா என்ன? வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் தான். உதாரணம் சொல்லும்போது கயிற்றோட முனையில் கட்டப்பட்டு சுழட்டப்படும் கல்லோட இயக்கம், கடிகார முள்ளின் இயக்கம் எல்லாமே ஒரே சீராக வட்டப்பாதையில் இயங்குது. தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா ஒரு அச்ச மையமாக கொண்டிருக்கும் பொருள் இயக்கம். உதாரணம் பம்பரத்தின் இயக்கம் ஒரு அச்ச மையமாக கொண்டு சொல்லணும். மண்பாண்டம் செய்வரோட சக்கரத்தோட இயக்கம் எல்லாமே தற்சுழற்சி இயக்கம். அலைவு இயக்கம்னா ஒரு புள்ளிய மையமாக கொண்டு குறிப்பிட்ட காலநிலையில் முன்னும் பின்னுமாக இடவளமாக மாறி மாறி நகரும் பொருள் இயக்கம். தனி ஊசல் எடுத்துட்டிங்க அப்படின்னா சென்டரில் தூங்கும். என்ன இருக்கும் அப்படின்னா அந்த குண்டு என்ன செய்யணும், முன்னும் பின்னுமா அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் போய் முன்னும் பின்னும் வரும். இதே துடிப்பாக இருக்கட்டும், ஊஞ்சல் ஆடும் குழந்தைகளோட இயக்கம், யானை அதோட காதை அசைத்தல், இது எல்லாமே அலைவு இயக்கத்திற்கு உதாரணம். சீரற்ற ஒழுங்கற்ற இயக்கம்னு என்னது? வெவ்வேறு திசையில் நகரும் பொருளோட இயக்கம். மக்கள் நெருக்கம் அதிகமாக இருந்துச்சு, அந்த தெருவில் நடந்து செல்கிற மனிதர்களை பார்த்திங்கன்னா அவங்களோட இயக்கம் சீரற்றதாக இருக்கும். கொசு இதோட இயக்கங்கள்லாம் சீரற்றதாக இருக்கும். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நம்ம அந்த இயக்கத்தினா அதிர் ஊறுதல்னு சொல்கிறோம், வைப்ரேஷன் சொல்லுவோம்ல. நெகிழிப்பட்டியோட மையப்பகுதியை நம்ம இப்படி இழுத்து விடும்போது வேகமாக வைப்ரேட் ஆகும். ஸோ இதை தான் அதிர் ஊறுதல் அப்படின்னு சொல்கிறோம். காலத்தை பொறுத்து இயக்கம் 2 வகையான இயக்கங்கள் இருக்குது. என்னென்ன இயக்கம்னா கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்குனா எனது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெற்றுச்சுன்னா அது கால ஒழுங்கு இயக்கம். புவியை சுற்றிய நிலவின் இயக்கமாக இருக்கட்டும், கடிகாரமாக இருக்கட்டும், அலைகளாக இருக்கட்டும், மேலெலும்பும் பந்து எல்லாமே. கால ஒழுங்கற்ற இயக்கம்னா எனது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. காற்றில் ஆடுற கொடி இப்போ எடுத்துட்டோன்னா காற்று வேகமாக வீசும்போது என்ன செய்யும், வேகமாக வீசும். காற்றே வீசாமல் இருக்கும்போது ரொம்ப காற்றில் வீசாமல் அமைதியாகவும் இருக்கும், அப்படி தானே? ஸோ வேகத்தை பொறுத்த இயக்கம் அப்படின்னா சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளோட இயக்கம். சீரற்ற இயக்கம்னா மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருட்களோட இயக்கம் அப்படின்றத சொல்லலாம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம் தான். ஸோ அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனால் எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கத்திற்கு உதாரணமாக சொல்ல முடியாது. நிலவோட இயக்கத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு கால ஒழுங்கு இயக்கம் தான். ஏன்னா நிலவு என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா சூரியனை அது புவியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அது அலைவு இயக்கமானால் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட இதை கொண்டு முன்னு பின்னு நகரலாம், அது சுத்தமாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு ரவுண்டாக. ஆனால் ஊஞ்சல் ஆடும் குழந்தையோட இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்திற்கு உதாரணம். அது முன்னும் பின்னும் போகுது, அதே சமயத்தில் ஒரு கால ஒழுங்கில் நடைபெறுது. பாருங்கள், ஓரலகு காலத்தில் பொருள் கடைந்த தூரத்தை தான் வேகம்னு சொல்கிறோம். வேகம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும்னா கடந்த தொலைவு டிவைடட் பை, அதாவது எடுத்துக்கொண்ட காலம். கடந்த தொலைவு அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்லுவோம், மென்ஷன் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிடி. வேகத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி. இது மட்டும் இல்லை, மீட்டர் பை வினாடி சொல்லலாம், கிலோமீட்டர் பை மணி, சென்டிமீட்டர் வினாடி போன்ற அலகுகளையும் நம்ம இதில் என்ன செய்கிறோம்னா பயன்படுத்துகிறோம். கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேகத்தையும் காலத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். D=S×T. அடுத்து காலத்தை கண்டுபிடிக்கணும்னா கடந்த தொலைவு பை வேகம் S=D/T. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, உசைன் போல்ட் அப்படின்றவர் 100 மீட்டர் தூரத்தில் 9.58 வினாடிகளை கடந்து உலக சாதனை படைக்கிறாரு. தரைவாழ் விலங்குகள் எடுத்துட்டோம்னா சிறுத்தை வந்து மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு. எளிய காற்றாடியில் நேர்கோட்டு இயக்கமும் இருக்குது, சுழற்சி இயக்கமும் இருக்குது. அதாவது எளிய காற்றாடியில் நேர்கோட்டு இயக்கம் என்ன இயக்கமாக மாற்றப்படுதுன்னா சுழற்சி இயக்கமாக மாற்றப்படுது. மிதிவண்டியோட சக்கரத்தை பார்க்கும்போது அது தற்சுழற்சி இயக்கமாக இருக்கும். மிதிவண்டி எப்படி போகுது அப்படின்னா நேர்கோட்டு இயக்கத்தில் போகும். ரோபோட்டுகள் அப்படின்னாலே ஒரு தானியங்கி இயந்திரம் தான். உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்ற பொருள்படும் ரோபோட்டா என்ற சொல் வந்து செக்கோஸ்லோவாக்கியான்ற வார்த்தையிலிருந்து அந்த ரோபோட் அப்படின்ற வார்த்தை உருவானது. ரோபோட்டுகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு ரோபாட்டிக்ஸ். ரோபோட்டுகளோட கண்கள் மற்றும் காதுகளாக உள்ளது எதுனா மின்னணு உணர்விகள். இந்த உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தை அளிப்பது என்னது அப்படின்னா இரட்டை கேமரா. ஒளியை உணர உதவுவது மைக்ரோஃபோன்கள். தொடுதலுக்கான நுட்பத்தினை அளித்து பொருள் பாரம் அல்லது எளிது அப்படின்னு உணர்த்தது தான் அணுத்த உணர்விகள். சரியா? இது எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டரில் பயன்படுத்துவோம், கணினிக்கு, ரோபோக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுவது கணிப்பொறி. மனிதர்கள் அக உணர்வு நிலை உள்ளவர்கள், ஆனால் ரோபோட்டுகள் எப்போதும் நிலையில் இருக்குமான்னு கூற முடியாது. அதனால் மனிதர்கள் செய்கிற எல்லா வேலைக்குமே அதை பயன்படுத்த நம்மளால் முடியாது. நுட்பமான நுண்ணிய பணிகளை செய்ய வடிவமைக்கப்பட்டவை தான் நானோ ரோபோட்டுகள். ஸோ எதிர்காலத்தில் அது வந்து இரத்த ஓட்டத்தில் உள்ள இரத்த புற்று செல்களை வந்து கேன்சர் செல்கள் எல்லாம் என்ன செய்யுமா அழிக்கிற அளவுக்கு கூட செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ பயன்பாட்டிற்கு 4 கால்கள் உள்ள ரோபோக்கள் பயன்படுத்தப்படுது. வேகமான மற்றும் மெதுவான இயக்கங்கள் ரெண்டுமே ஒன்றோடொன்று தொடர்புடைய மாற்றங்கள் தான். வேறொரு நிலையிலிருந்து பார்க்கும்போது ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருளும் இயக்க நிலையில் உள்ளது போலும், இயக்க நிலையில் உள்ள பொருள் ஓய்வு நிலையில் உள்ளது போலும் தோன்றும். ஒரு சில கண்ணுக்கு இயக்க நிலையில் இருக்கும்போது ஒரு சில கண்ணுக்கு ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தோன்றும். நிறைய உதாரணங்கள் இருக்குது. உதாரணம், நம்ம பேருந்தில் பயணிக்கும் போது நமக்கு பேருந்துக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம இயக்கத்தில் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு பேருந்தில் நம்மளோட இருக்கைக்கு அருகில் உட்காந்துருக்கிற நம்மளோட நண்பருக்கு பார்க்கும்போது நம்ம ஓய்வில் இருக்கிற மாதிரி இருப்போம். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்குது. அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கத்தை தான் அலைவுறு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதிர்வுறும் இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம்தான். ஒரு சொல்கிறாங்கன்னா, ஒரு வண்டியானது 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கடந்தால் வண்டியோட வேகம் என்ன அப்படின்னா 400 டிவைட் பண்ணுற 5ஆல், அப்போ 80 கிலோமீட்டர் மணிக்கு 80 கிலோமீட்டர் வந்து போகுது. ஸோ இதுதான் 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் பாடம் 2 உள்ள நோட்ஸ். ஸோ எந்த ஒரு சின்ன பாயிண்ட் கூட மிஸ் ஆகலை நம்மளோட நோட்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.